உலகெங்கு வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். தமிழ்நாடு முடிதிருத்துவோர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மருத்துவர் சங்கத்தின் இளைஞரணி தலைவர் திருமிகு களப்போராளி எஸ்கே ராஜா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். 24ஆம் தேதி ஏதோ ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. அதுலேயும் பல கூட்டணி ஆளுகின்ற கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்ருக்கீங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அது எதற்கு அந்த கூட்டம், எதற்கு அந்த ஆர்ப்பாட்டம்லாம்? வணக்கம். தமிழ் தொலைக்காட்சி மூலியமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு நேரலையை இன்றைக்கி ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க. அதுக்கு முதல்ல எங்களுடைய மருத்துவ சமுதாய மக்கள் மற்றும் முடிதிருத்தும் தொழிலாளர் மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏதோ ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்கன்றது மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஏதோ ஒரு போராட்டம் கிடையாது. தமிழ் குடியிலேயே ஒரு முதல் குடி, மூத்த குடி மருத்துவர் குடி. உலகத்திலேயே மூத்த குடி தமிழ் குடி, அதில் மூத்த குடி உங்கள் குடின்றீங்க. குடி அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது. அப்போது ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் மருத்துவர் சமுதாயம். இந்த மருத்துவர் சமுதாயத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட களத்தை பற்றி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதை நீங்கள் தொடக்கத்தில் ஏதோ ஒரு போராட்டம் சொன்னதுனால அதுக்கு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். பொதுவாக இந்த மனித சமூகம் தோன்றியது முதல், இந்த மனித சமூகத்தை பிறப்பது முதல், இந்த மனித சமூகத்தை காப்பது வரை, இதே மனித சமூகத்தை அழகுபடுத்துவது வரை இந்த மருத்துவர் சமூகம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொன்று தொட்டு காலத்திலேருந்து இந்த இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் எல்லாருக்கும் சமுதாயமும் மிகப்பெரியது, அதில் தவறில்லை. நாம் இந்த சமுதாயம் தான் பெரியது, இந்த சமுதாயம் சிறியது என்று நாம் சொல்லக்கூடிய வகையில் இல்லை. அந்த வகையில் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கின்ற ஒரு சமுதாயமாக இருந்த சமுதாயம் மருத்துவர் சமுதாயம். பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாவற்றிற்கும் தேவைப்பட்ட சமூகம் இந்த மருத்துவர் சமூகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய மருத்துவர் சமூகம் மட்டும்தான் பிறக்கக்கூடிய குழந்தைகளை, பிறப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களை பிறக்கக்கூடிய இடத்துலையும் சித்த மருத்துவர்களாக நாங்கள் இருந்திருந்தோம். இப்போ அந்த வகையில் காலப்போக்கில் தொழில், அதாவது நாகரிக வளர்ச்சியின் காரணமாக இந்த முடிதிருத்தும் தொழிலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். இந்த முடிதிருத்தும் தொழில் என்பது இந்த மருத்துவ சமுதாயத்தை சார்ந்ததுன்றது பரவலாக எல்லாருமே கூறுவாங்க. அந்த வகையில் இந்த தொழில் சார்ந்த மக்கள், இந்த சமுதாயம் சார்ந்த மக்கள் இன்றைய வாழ்க்கையின், இன்றைய நெறிமுறையில், இன்றைய இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த மக்களுடைய வாழ்வியல் மிக மிக பாதாளத்தில் இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாகவும் நசுக்கப்பட்ட சமூகமாகவும் இருக்கின்ற இந்த மருத்துவ சமுதாய மக்களுக்கான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது இந்த மக்களுக்கான ஒரு அங்கீகாரம். தொலைந்து போயிருக்கின்ற இந்த சமூகத்தை, இந்த மக்களை அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த மக்களை, அந்த எதிர்கால சந்ததிகளுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கின்றோம். இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவர் சமுதாயத்தை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இப்படி நாங்கள் எல்லாமே இந்த மக்களுக்காக எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மக்களுக்கு சேவை செய்து இருக்கக்கூடிய இந்த சமூக மக்களுடைய இன்றைய நிலை மிகப்பெரிய அளவில் அதல பாதாளத்தில் இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இந்த சமூகம் சார்ந்த மக்களுக்கு உண்டான எந்த ஒரு நல்ல விஷயங்களும் அவர்கள் வாழ்விலும் கல்வி பொருளாதாரம் எந்த இடத்திலும் மேம்படுத்த முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் இந்த சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய முடிதிருத்தும் தொழிலாளர்கள், இதில் இன்னொன்று சொல்லப்பட என்றால் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் என்பது பார்த்திங்கன்னா அதில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100%, ஒரு 60%, 70% செய்கிறாங்க. இன்னும் ஒரு 30% மக்கள் பல துறைகளில் பல தொழில்களில் இருக்கக்கூடியவங்க. அப்போ ஒரு சமுதாயமாக பார்க்கப்படும் போது இந்த சமூகம் மேன்மைப்பட்டதா, இந்த சமூகத்துடைய மக்கள் மேன்மைப்பட்டவர்களாக இருக்கின்றார்களா, இந்த சமூகம் முன்னேற்றம் அடைந்துள்ளதா, அந்த வழிகளை, அதாவது நாங்கள் இந்த ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது பார்த்திங்கன்னா வருகின்ற 24ஆம் தேதி தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்கம் மற்றும் முடிதிருத்தும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். அந்த வகையில் எங்கள் சமூக மக்களுக்குள்ளே இருக்கின்ற தோழமை அமைப்புகள், எத்தனையோ அமைப்புகள், ஒரு சில அமைப்புகள் இருக்கின்றது. அத்தனை அமைப்புகள் தலைவர்கள் ஒன்றாக இணைத்து தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஒன்றாக இணைச்சிட்டாங்களா எல்லாரும்? நாங்கள் இணைச்சிட்டோம்.
இந்த வழிகளை எங்கள் மக்கள் எல்லாருக்கான வழிகள் தானே. இப்போது ஒரு நீங்கள் சொல்லும்போது 2-3 தடவை அதல பாதாளத்தில் இருக்காங்க. நீங்கள் அப்படி என்ன அதல பாதாளத்தில் இருக்கீங்க? அந்த அதல பாதாளம் தான் சொல்கிறவர் சார். இப்போ என்னென்னா இந்த சமூகம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த வரலாறுன்றது நிறைய இருக்கின்றது. இப்போது இந்த மக்களுக்காகவே அதாவது எப்படின்னா ஜனநாயகத்தில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்காகவே வாழ்ந்து சேவை செய்த சமூகத்தினுடைய இன்றைய முன்னேற்றம் என்பது அதுதான் பாதாளம் சொன்னேன். என்னென்னா ஏற்கனவே குறிப்பிட்ட கல்வி வேலைவாய்ப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு தேவை. அந்த வகையில் அரசில் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு அந்த வகையில் கிடைக்கப்படும் போது அதில் கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், கல்வியின் மூலியமாக அந்த மக்களின் வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் இந்த சமூகம் இப்படி மக்களுக்கு சேவை செய்து இருக்கின்ற இந்த சமூகம் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்கவில்லை. நீங்கள் இடஒதுக்கீடே கேட்டது இல்லையா? இடஒதுக்கீடு என்பது பார்த்தீங்கன்னா 116 சாதிகளுக்கு ஒன்றாக சேர்ந்து எம்பிசி பட்டியலில் நாங்கள் இருக்கின்றோம். சமமான பங்கீடு இல்லை. அதில் 116 சாதிகளில் இருக்கக்கூடிய இந்த சமூக மக்கள் ஆனால் வலிமையாக இருக்கக்கூடிய சமுதாயத்தோடு போராடி கொண்டிருக்கின்றோம். அப்போ 116 சமுதாயத்தில் உள்ளடக்கிய இந்த பிரிவில் அதில் தனி உள் ஒதுக்கீடை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்காக என்னென்னா சமமான பங்கீடே கிடையாது. இப்போ இந்த மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அதாவது இந்த சேவை செய்து இந்த சித்த மருத்துவராக இருந்து ஒரு கட்டத்தில் முடித்திருக்கும் தொழிலாளர் மாதிரி தான் ஊருக்கு ஒரு குடியிலாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஊரில் ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னா எங்களுடைய மக்கள் ஒரு 5 குடும்பங்கள் 10 குடும்பங்கள் தான் இருக்கின்றோம். ஆனால் எதற்காக இந்த 5 குடும்பம் 10 குடும்பம் பிரிக்கப்பட்டது என்றால் அந்த வரலாற்று ஆதி காலத்தில் என்னென்னா இவர்கள் சித்த மருத்துவர்கள் ஒரு ஊருக்கு ஒரு ஊரை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக மதித்தவர்கள், கடவுளுக்கு சமமாக பார்த்த இந்த சமூகம். அப்போ ஊருக்கு ஒரு குடியிலாக இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு சேவை செய்த இந்த சமூகம் இன்று விளிம்பு நிலையிலும் அதல பாதாளத்தில் இருக்கின்றது. அப்போ அதற்கான கோரிக்கைகள் இப்போ எங்களுடைய கோரிக்கைகள் 75 ஆண்டுகள் சுதந்திர வரலாற்றில் எல்லா சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் மேன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்காகவே நாங்கள் இருந்த சேவை செய்த சமூகம் இந்த சமூகத்தின் நிலை என்ன, அதற்காக மட்டும்தான் நாங்கள் இதற்குண்டான ஒரு கட்டமைப்பை செஞ்சு ஒரு ஆர்ப்பாட்ட களத்தை அமைச்சிருக்கிறோம். இது ஒரு அரசாங்கத்தை எதிர்த்துக்கு உண்டான களம் இல்லை. ஆளுகின்ற அரசையோ இல்லை இருக்கின்ற அரசியல்வாதி குறை சொல்வதற்காக இது கிடையாது. எங்கள் வழிகளை எங்கள் மக்களினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3.5 லட்சம் முடித்திருத்தும் தொழில் நிலையங்கள், சலூன் கடைகளெல்லாம் அடைத்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த வருகின்ற 24ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு மிகப்பெரிய அளவில் எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சிருந்தா இதை ஒரு அரசியல் ஆக்கிற மாதிரி இருந்தால் கூட இதை இந்த அரசியலுக்காக பண்ணுற மாதிரி இருந்தாலும் நாங்கள் இன்னும் வேறு யாராவது கூப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க அரசியல் கட்சி இருந்த தலைவர் பேசுங்க நாங்கள் சொல்லுவோம். அந்த இடத்துல எதிர்கட்சி நீங்கள் சொல்லக்கூடிய. ஆனால் நாங்கள் எங்களுக்கு எந்த சமூகமாக இருந்தாலும் சரி தான், எங்களுடைய சங்கமாக இருந்தாலும் சரி தான், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் பொதுவானவர்கள் தான். நாங்கள் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் கிடையாது. ஆனால் ஆளுகின்ற அரசுக்கு நாங்கள் என்றுமே ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருந்தும் கூட எங்கள் மக்களின் குறைகள் மிக பெருசு, சிறுசு கிடையாது, மிக பெருசு. அப்போ அதை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கும்ன்ற விதத்தை தாண்டி அந்த அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில் எங்களுடைய போராட்டங்களும் அதாவது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இதில் என்னென்ன கோரிக்கைகளை வச்சுருக்கீங்க? இல்லை, கோரிக்கைக்கு முன்னாடி இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். அப்போது இந்த ஆர்ப்பாட்டம் நாம் செய்யப்படும் போது தமிழக அரசுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு கூப்பிட்டுருக்கிறோம். எதனால் என்னன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு பொற்கால ஆட்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் தளபதி அவர்களுக்கு. அப்போ அந்த வகையில் அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அதாவது பொதுவாக ஒரு எல்லாருக்குமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களை இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோம். அவர்கள் கண்டிப்பாக வருகின்ற என்று உறுதியளித்துள்ளார்கள். அதே போன்று காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்து வருகிறேன் என்று உறுதியளித்துள்ளார்கள். அதே போன்று எங்களுக்காக இந்த மருத்துவ சமுதாய மக்களுக்காக சட்டமன்றத்திலே தன்னுடைய கம்பீர குரல் ஒலித்த எங்களுடைய அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முழு ஆதரவு கொடுத்து வருகின்றார் என்று தெரிவித்துள்ளார். அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திரு ஜவஹர்லால் அவர்களும் அவர்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வரக்கூடியதாக நம்மகிட்ட உறுதியளிச்சிருக்கிறாங்க. இதே போன்று பார்த்தீங்களா நம்ம பார்த்தீங்கன்னா கட்டுமான அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் திரு பொன்குமல் அவர்களும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் திரு விக்ரமராஜா அவர்களும் இந்த
கூட்டத்தில் பங்கெடுக்கிறார்கள். அதே போன்ற ரியல் எஸ்டேட் மற்றும் நிலத்தரகர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு விருகே கண்ணன் அவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இது ஒட்டுமொத்தமான மக்கள், இது வந்து ஒரு ஜாதிக்காக ஒரு சமுதாயத்துக்கான போராட்ட களம் இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்காக, அந்த மக்களுக்கே பேணி காத்த ஒரு கடவுளாக சித்தரிக்கப்பட்ட கடவுள், அதாவது மக்களுக்காகவே வந்து இந்த சமூகம் சேவை செய்த மக்களுக்கு உண்டான ஒரு போராட்ட களம். இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் இதற்குண்டான கட்டமைப்புகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துலையும் யாரையும் தவறாகவோ இல்லை யாரையும் வந்து கஷ்டப்படுத்தியோ சங்கடப்படுத்தி இல்லாமல் எங்களுடைய வழிகளை ஒரு அகிம்சை வழியில் காந்தியவாதி இயக்க மூலியமாக, காந்தியத்தினுடைய சத்தியத்தின் மூலியமாக நாங்கள் இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் செய்துகின்றோம். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோரிக்கைகள் என்பது பார்த்தீங்கன்னா ஐயா, குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து எங்களோட கோரிக்கைகள் ஒரு 10லிருந்து 15 கோரிக்கைகள் இருக்கும். ஆனால் நம்ம எல்லா கோரிக்கைகளும் நம்ம கொடுத்தா அது கவனத்தில் எடுத்துக்கொள்வாங்களா, அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா நாங்களும் அந்த இதை பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு 10 கோரிக்கைகளை நாங்கள் வந்து இதுக்குன்னு சொல்லி ஒரு குழுவை அமைச்சு அந்த கோரிக்கைகளுக்கு தயார் பண்ணோம். அதுலேயும் ஒரு 6 கோரிக்கைகளை ஒரு முக்கியமான கோரிக்கைகளாக, இந்த மக்களுக்கு ஒரு பயனளிக்கும் கூடிய கோரிக்கைகளாக நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். இது எந்த ஒரு சமூகத்தையும் பாதிப்படையாது, யாருக்கும் கஷ்டமும் கிடையாது. எங்களுடைய வழிகள், எங்களுடைய குறைகள் ஒரு அரசாங்கம் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்ற வகையில் தான் இந்த ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு இந்த மக்களுடைய வழிகளை உணர்த்தி மட்டும்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வந்து பண்ண போகிறோம் சார் வருகின்ற 24. இந்த 6 கோரிக்கைகள், அதாவது ஏகப்பட்ட கோரிக்கை இருக்குது, அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள் 6, அந்த 6 என்னன்னு சொல்லுங்கள் சார். அதில் இந்த 6 கோரிக்கைகள் என்பது பார்த்தீங்கன்னா, அது முதல் கோரிக்கை என்பது பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் நான் ஏற்கனவே கூறியபடி பார்த்தீங்கன்னா எம்பிசி பிரிவில் 116 சாதிகள் இருக்கின்றது. சமமான பங்கீடு இல்லாத இந்த இடத்துல எங்களுக்கு இந்த நம்முடைய அரசாங்கத்தின் மூலியமாக அந்த இருக்கின்ற இருக்கிற இடஒதுக்கீடில் உள் ஒதுக்கீடாக 5% இந்த மருத்துவ சமுதாய மக்கள் தர வேண்டும் என்ற எங்களோட முதல் கோரிக்கையாக நாங்கள் அது வலியுறுத்தி இருக்கின்றோம். அதற்கடுத்ததாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்ட பாதுகாப்பு, கிராமப்புறங்களே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் சாதியில் தீண்டாமை ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. தொழில் செய்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த பிசிஆர் சட்ட பாதுகாப்பு, இந்த பிசிஆர் சட்ட பாதுகாப்பு வன்கொடுமை சட்டம், அப்போ இந்த சட்டத்தை எங்களுக்கு இப்போ எஸ்டியில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது எம்பிசி பிரிவில் எங்களை சேர்த்துட்டு, ஆனால் நாங்கள் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இன்மையாக நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். தொழில் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாய ரீதியிலும் பல இடங்களில் நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பட்டியலின மக்களோடு உங்களை அந்த இதில் சேர்க்க சொல்கிறீங்களா? இல்லை சார், இப்போ அரசாங்கம் எம்பிசி பிரிவில் எங்களை வச்சிருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்குறோம், அரசாங்கம் முடிவு எடுத்துகிட்டு போட்டோம். எங்களுக்கு அதை பற்றி எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இந்த மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு கிடைக்கணும் தான் நாங்கள் இதை போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதில் எந்த பிரிவில் இருந்து எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை. என் மக்கள் நல்லா வரணும், அடுத்த கட்டத்துக்கு வரும் வளரும் தலைமுறை, இந்த சந்ததிகள் அடுத்த கட்டத்துக்கு வரணுன்றதுக்காக எங்களுடைய கோரிக்கைகளை இதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த பிசிஆர் சட்ட பாதுகாப்பு என்பது பார்த்தீங்கன்னா ஆந்திரா, ஒடிசா மாநிலத்திலலாம் இந்த மருத்துவ சமுதாய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் மேற்கோள் காட்டியிருக்கின்றோம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில்களில் மொட்டை அடிக்கின்ற இந்த முடிதிருத்தும் தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த கோவில்களில் நாதஸ்வரம் தவில் வாசிக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை அரசு ஊழியர்களாக இருக்க வேண்டும், அவர்களை அரசு ஊழியர்கள் நியமனம் செய்ய வேண்டும். என்னென்னா இப்போ அந்த கோவில்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரிகளாகவோ இல்லை வந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. தொன்று தொட்டு வரக்கூடியவர்கள் இவர்கள் தான் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். இப்போ அவர்கள்லாம் முழு நாளும் வேலை செய்கிறாங்க. சரி, ஆனால் நீங்கள் வந்து குறைந்த நேரங்கள் தானே அதில் இருப்பீங்க சார். நீங்கள் அப்படி சொல்ல முடியாது சார், குறைந்த நேரமும் அது அப்படிலாம் கிடையாது. அந்த கோவிலில் இப்போ ஒரு மொட்டை அடிக்கிற தொழிலாளி குறைந்த நேரம் எப்படி சொல்ல முடியும்? அந்த கோவில் திறந்திருக்கும் போது மொட்டை அடிக்கிற உண்டானா அந்த நேரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். எல்லாருமே அதுதானே இருப்பாங்க, எல்லாருமே 24 மணி நேரமாக வேலை செய்கிறாங்க. இப்போ 12-11 மணிக்கெலாம் வேலை செய்வாங்க, ஒரு 2 மணிக்கெலாம் வேலை செய்வாங்க. ஆனால் மொட்டை அடிப்பவர்களுக்கு அந்த நேரங்கள் அதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். எல்லா கோயில் நட திறந்திருக்கும் போதும் அந்த மொட்டை, இப்போ பழனி கோயிலில் இருக்காங்கன்னா அதுக்கு நேரங்காலெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது இந்த நேரத்தில் தான் அப்படியெல்லாம் கிடையாது. பழனி கோயில் நட திறந்தால் மொட்டை அடிப்பாங்க, மொட்டை அடிக்கிற தொழிலாளர் இருப்பாங்க. அதில் வேலை செய்கிறவங்களாம் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அதே தான் இவங்களுக்கும் அது வேலை. நீங்கள் வந்து அரசு ஊழியர்களாக நியமித்தா சில நாட்களில் மாத்திரம் அதிகமான மக்கள் வருவாங்க மொட்டையை போட்டு. சரி, சில நாட்களில் 1-2 தான் வருவாங்க. இப்போ அதிகமான பணியாளர்களை நியமிக்க முடியாது. சரி, அதை எப்படி சமாளிக்க போவீங்க சார்? இப்போது ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஏற்ற பணியாளர்கள் கொடுக்குறாங்க அரசாங்கத்தில். இது அந்த கோவிலோட முக்கியமான பணி. இது ஒரு கோவில் இருக்குன்னா அதில் முக்கியமான பணி என்பது என்னென்னா தவில் வாசிக்கின்ற நாதஸ்வரம் வாசிக்கின்ற மக்கள் முக்கியமான பணி.
வரக்கூடிய பக்தர்களுக்கு மொட்டையை வந்து அடிப்பது வந்து முடி காணிக்கை செய்வது முக்கியமான பணி. இப்போ இது முக்கியமான பணி இல்லைன்னா அப்புறம் வேற என்ன முக்கியமான பணி இருக்க போகுது? இதுவும் அதில் இருக்கக்கூடியது முக்கியமான பணி. அப்போ இந்த மக்கள், தொழில் செய்கின்ற மக்கள் அரசு ஊழியர் ஆக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொட்டை அடிக்கின்ற இந்த தொழிலாளர்கள் இந்த முடிகளை அவர்களுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் தானே இதை இந்த தொழிலை செஞ்சு இதை பண்ணுறாங்க. அப்போ அதை வந்து ஏலம் விடப்படும் போது அதை வந்து வேற ஒருத்தவங்க வந்து அதை வந்து ஏலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ இதே சார்ந்த இந்த சமூகம் சார்ந்த இந்த தொழில் சார்ந்த மக்களுக்கு அது கிடைச்சா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பயனளிக்கும் இல்லை. இதற்காக தான் நாங்கள் இந்த கருத்தை எங்களுடைய கோரிக்கையை இது வச்சிருக்கிறோம். அதே போன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடைமுறை திருப்பதியிலலாம் இருக்கா? இல்லை, திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா சார் அது அவங்க அரசு ஊழியலாக இருக்கிறாங்க சார். திருப்பதியில் அரசு ஊழியலாக இருக்கிறாங்க. அது வந்து பெரிய பாண்டாக இருக்கிறதுனால அது வந்து பெரிய அளவில் வந்து இது பண்ணுறாங்க. எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு 3 கோரிக்கை கூட ஏதோ ஒன்றாவது பண்ணணும்ல. எதுவுமே இல்லாத ஒரு அராகதையாக ஒரு அனாதையாக நாங்கள் இருக்கின்றோமே. எங்களுடைய கோரிக்கைகள் நான் தான் சொன்னேன், ஒரு விஷயத்தை எடுத்து 4 கோரிக்கை இருக்கும். ஒரு கோரிக்கை பண்ணால் கூட எங்களுக்கு பெரிய திருப்தி தானே. ஒரு தொழிலாளிக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கிறோம்ல, அந்த வகையில் தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவர் சமூகம் என்பது பல இடங்களில் பிரிவினைகளாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே நிறைய பேட்டிகளை கொடுத்துருக்கிறேன். அது எல்லாமே ஒட்டுக்கா ஒரே மருத்துவர் என்றது ஒரு கணக்கெடுப்பு, நாளைக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாலும் இந்த மக்கள் மருத்துவர்கள் என்று அடையாளப்படுத்த விட வேண்டும். 1939 எங்களுடைய சமூகத்தை சார்ந்த பண்டித எஸ் ஆனந்த பண்டிதர் அவர்கள் வெள்ளக்கார ஆட்சியில் இருக்கப்படும் போதே இவர்கள் மருத்துவர் என்று இது பண்ணணும்னு சொல்லி அப்பவே கவர்மெண்ட் கசையில் ஏற்றிருக்கிறாங்க. காலப்போக்கில் ஒவ்வொரு பகுதியில் வந்து மக்களை பிரிச்சாலும் சூழ்ச்சி நடந்ததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த இதே சமூகத்தில் உட்பிரிவாக இருக்கிறாங்க. அந்த உட்பிரிவை மாற்றி ஒரே பிரிவாக வரணுன்றது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாபிதர்கள், அம்பட்டர், ஆமாம், அம்பட்டர்ன்றது சமூகம் கிடையாது. அது வந்து 5 பட்டங்கள் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாவிதர்கள் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரோனோபகாரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 7 பிரிவுகள் இருக்கின்றது. அதெல்லாம் மாற்றி ஒரே பிரிவு, ஒரே தாய் மக்களாக ஒரே மக்களாக நாங்கள் இருக்கோம். அப்போ எங்களுடைய ஸ்ட்ரென்த்து பெருசாக இருக்கும் சார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்களை எல்லோரும் சில்லறை ஓட்டுகளாக பார்க்குறாங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் இன்றைக்கி வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் நான் சொல்லக்கூடிய வெறும் தொழில் சார்ந்தது மட்டும் தான் நான் கணக்கு சொல்கிறேன். நான் இன்னும் இந்த தொழில் சாராதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் சலுங்கடைகள் 4 லட்சம் சலுங்கடைகள் முடி திருத்தும் தொழிலே இருக்குது சார். ஒரு குறைஞ்சபட்சம் அதில் வந்து இப்போ ஒரு 2 பேர் வேலை செஞ்சு ஒரு 8 லட்சம் பயனாளிகள் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த 8 லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றது. அப்போ 8 லட்சம் குடும்பங்களை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 35-40 லட்சம், அது நான் சொல்கிறது கணக்கிட்டு சாதாரணமாக சொன்னவே வரும். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதில் இருக்கிறாங்க. இன்னும் இந்த தொழில் செய்யாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த மருத்துவ சமூக மக்களாக இருந்து இந்த சமுதாயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே முழுமையாக ஆதரவு கொடுத்து இதுக்குண்டான போராட்ட கட்டமைப்பு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற கணக்கு ஒவ்வொரு சாதிக்காரங்களும் இப்படி கணக்கு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற கணக்கு எல்லாத்தையும் பார்த்தா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஒரு 25 கோடிக்கு போயிடும். சரி சரி, அதை எப்படி நீங்கள் இதுதான் சொல்ல முடியும்? சரி, இப்போ நான் பொய் சொல்கிறேன் கூட வச்சுங்களேன். உண்மை கண்டறியும் கருவின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுத்துகிட்டு போங்களேன். எல்லாரும் தானே சொல்கிறாங்க, அரசாங்கம் எடுத்துகிட்டு போங்க, அதை மத்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு போங்க, மாநில அரசு எடுத்து. இது நான் பொதுவாக தான் நான் சொல்கிறேன், என் சமூகத்துக்காக நான் சொல்லலை, எல்லா சமூகத்துக்காக தான் நான் சொல்கிறேன். அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி வாயில் வந்தபடி எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க சார், கரெக்டு தான். எங்களுக்கு அது அவசியமே கிடையாது. நான் சாதாரணமாக நான் சொல்கிறது ஒரு சலுங்கடை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் சலுங்கடை நீங்கள் கணக்கெடுத்தாவே இது வந்துடும். ஆனால் நம்ம அதை தாண்டி இந்த தொழில் இல்லாத எவ்வளோ மாற்று தொழில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இடஒதுக்கீடு இப்படிலாம் வரும்போது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது முக்கியம். அதை நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தில் ஒரு தீர்மானமாக கொண்டு வரலாம் சார். நாங்கள் ஏற்கனவே வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மனுக்கள்லாம் கொடுத்துருக்குறோம் சார். இன்னும் தொடர்ந்து இப்போது குறைஞ்சபட்சம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரு 3.5 வருஷம் ஆகுது. இந்த 3.5 வருஷத்தில் நாங்கள் நிறைய கோரிக்கைகளை பல மாவட்ட கலெக்டர் இடத்துலையும் பல அமைச்சர் பெருமக்கள் இடத்துலையும் பல சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல ஒரே நாளில் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நாங்கள் போய் மனுகளை கொடுத்துருக்குறோம் சார். ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னா, இதை என்னை தப்பாக நினைக்கணுன்றதுக்காக நான் சொல்ல ஓப்பனாக எது வந்தாலும் ஓப்பனாக பேசுகிறேன் சார். எங்ககிட்ட எல்லாருமே பேசக்கூடிய பழகக்கூடிய அரசியல் தலைவராக இருக்கட்டும், இல்லை ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவர்களாக இருக்கட்டும், சூப்பர்ப்பா நீங்கள் அப்பா நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லையான்னு சொல்லுவாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இப்படி தான் சார் எங்களை சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்லப்படும் போது காலில் உச்சங்கால்லேருந்து உச்சி முடிவு வரைக்கும் எங்களை அப்படியே குளிர்ந்துருக்கும். பா எங்களை இந்த அளவுக்கு மதிப்பு வச்சுருக்கிறாங்க. ஆனால் மறுநாள் காலையில் நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இவ்வளோ தான் சிம்பிள்.
இதை தான் சார் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இதை தான் சார் நாங்கள் வந்து இப்போ ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து செய்யணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் என் வழிகளை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கின்றோம். அந்த வகையில் தான் எங்களுடைய ஒரு ஆரம்ப கோரிக்கைகளும் இது மாதிரி பல கோரிக்கைகள், ஒவ்வொரு கோரிக்கையின் மூலியமாக இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா, ஏதாவது இந்த மக்கள் ஏற்ற வருமா, இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட மாட்டதுக்காக நாங்கள் சங்கங்கள் மூலியமாக ஏதாவது தொடர்ந்து இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டே வரோம் சார். அந்த வகையில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சார் அதே மாதிரி இப்போ அந்த கார்பரேட் சலூன், இந்த கார்பரேட் சலூன்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரத்தில் இருக்கவங்க நீங்கள் வந்து இதை வந்து கடை வச்சிடுறாங்க சார். சந்தோஷம், நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஆனால் இதையே நம்பி வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அந்த வாழ்வாதாரத்தை நசுக்கிட்டு அவங்க அந்த கார்பரேட் சலூன் வைக்கிறாங்க. இப்போ இது போட்ட கார்பரேட் சலூன் குறைகள் இந்த தொழில் சார்ந்து தானே வராங்க. அவங்க எந்த சமுதாயம் எடுத்துகிட்டு போட்டால் நல்லா இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அப்போ இது போன்ற சங்கம் ரீதியில் தொடர்ந்து பதிவு செய்த சங்கங்களாக இருக்கக்கூடிய எங்ககிட்ட அனுமதி கேட்டு வரணும்ல, அது அரசாங்கத்தில் ஒரு ஆர்டராக போடணும். இப்போ நீங்கள் வேற எல்லா தொழிலுமே ஒரு பண்டமாற்று முறை சார், இது பண்டமாற்று முறை கிடையாது சார். இந்த தொழில் செய்யக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு ரீதியில் செய்யக்கூடிய தொழில். இப்போ ஒரு மளிகை கடை ஒருத்தர் வைக்கிறாருன்னா ஏன்னா ஒரு சங்கத்தில் போய் சேர்ந்து அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டா வைக்கிறாங்க சார். இப்போ மளிகை கடை வைக்கிறதுக்கு வந்து பிரச்சனை சார். எங்களை இப்போ சாதாரணமாக ஒருத்தர் சலூன் கடை வைக்கிறாருன்னா அது அனுமதியே தேவையில்லை சார். அவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய சங்கத்தில் வந்துருவாங்க. நாங்கள் வந்து எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழலை பண்ணுவோம். ஒரு கார்பரேட் சலூன் சொல்லிட்டு ஒரு பணம் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து இந்த தொழிலை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அதுதான் நாங்கள் அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு வலிக்கிறதுனால தான் சார் சொல்கிறேன். இப்போ அவர் கடை வைக்கிறதுனாலையோ அவங்க பெரிய அளவில் செலவு பண்ணி வைக்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த தொழில் நவீனமாக்கப்பட்டது நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதுக்காக ஒரு வர்க்கத்தை ஒரு மக்களை அழிக்கலாமா, இதை தான் நாங்கள் அதை சொல்கிறோம். இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க லைசன்ஸ் கொடுக்குறதோ இது மாதிரி பண்ணும்போது ஒரு சங்க ரீதியில் வரப்படும் போது எங்களோட அந்த சிஸ்டமேட்டிக்குள்ளே வருவாங்க. அப்போ இந்த தொழிலும் நல்லா இருக்கும், இந்த தொழில் சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தொழில் சார்ந்த மக்களுக்கு வந்து இவங்க பாட்டுக்கிட்ட வந்துட்டு இவங்க கடையை வச்சுட்டு கொண்டுட்டு சாதாரண அடித்தட்டு மக்களை கஷ்டப்பட்டு சார் இந்த தொழில் கிராமத்தை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோன்னு எங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும். எல்லா இடத்துலையும் நசுக்கப்பட்டு அசிங்கப்படுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி இந்த தொழில் நாங்களும் நல்லா தான் பண்ணுறோம். ஆனால் பணம் இருக்கின்ற முதலாளிகளாக இருக்கக்கூடிய கார்பரேட் சலூன்காரங்க கடை வைக்கிறத நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதுக்காக ஒரு தொழிலாளி அவங்க வயிற்றில் அடித்து பண்ணாதீங்க, அதுக்குண்டான கட்டமைப்புக்குள்ளே வாங்க தான் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னா, இப்போ இது போன்ற பல விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். அப்போ இந்த தொழில் சார்ந்த மக்களுக்கு ஒரு அங்கீகாரங்கள் வேணும் அப்படின்றதுக்காக சார் இப்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2000 வந்து அப்போதைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு கலைஞர் ஐயா வந்து இந்த முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு ஒரு நலவாரியம் வந்து அமைச்சாங்க சார். அதை நாங்கள் 10/10/2000 எங்களுடைய சமுதாய காவலர் நடேசன் அவர்களுடைய தலைமையிலும் அப்போது இருந்த எங்களுடைய மாநில பொதுச்செயலர் வைத்தியநாதன் ஐயா உள்ளிட்ட இப்போ தற்பொழுது இருக்க நிர்வாகியாக இருக்கக்கூடிய மாநில பொதுச்செயலர் கம்மம் ராஜா ஐயா உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளரோட முன்னில ஒரு 10/10/2000 இதே வள்ளுவர் கூட்டத்தை இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அதே இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை நாங்கள் செஞ்சோம். எதுக்காக? அந்த மாநாடு பாராட்டு விழா. டாக்டர் கலைஞர் ஐயாவுக்கு எங்களுடைய இந்த முடித்திருத்தும் தொழிலாளருக்கு நலவாரியம் அமைச்சார்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஒரு மாநாட்டுடைய பேரணியை துவக்கி வச்சது தற்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கக்கூடிய தளபதியார் அவர்கள். அப்போ 2000 அவங்க வந்து சென்னையுடைய மேயராக இருந்தாங்க. அவங்க தான் கொடியை செஞ்சு அந்த பேரணியை மிகப்பெரிய அளவில் துவக்கி வச்சாங்க. அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய பேராசிரியர் ஐயா முதற்கொண்டு அப்போது இருக்கிற மூத்த அமைச்சர்கள் ஒரு 15 பேர்கிட்ட வந்தாங்க. அந்த இடத்துல நிறைய விஷயம் இந்த மக்களுக்காக சொன்னாங்க. நாங்கள் கண்டிப்பாக இதை செய்வோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மக்களுக்கு உண்டான குறைகள் தான் நிறைய இருக்குது. அதுக்காக தான் இந்த மறுபடியும் குறைஞ்சபட்சம் நாங்கள் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருப்போம் சார். இந்த ஒரு 25 வருஷ காலத்தில் இந்த 2000 நடந்த அதே போராட்ட காலத்தை இப்போ வருகின்ற இந்த 2025 அதே வள்ளுவர் கூட்டத்தில் நாங்கள் மீண்டும் துவக்குகின்றோம். மக்களுக்கான போராட்ட காலத்தை அமைக்கின்றோம். ஏன்னா இந்த மக்கள் ஏதாவது ஒரு வகையில் மீண்டு வந்துருவாங்களான்ற ஒரு ஆசையில், ஒரு வழியில், ஒரு விரக்தியில் ஏதாவது ஒரு வகையில் வரணுன்றதுக்காக செய்து பண்ணுறோம். ஆனால் கண்டிப்பாக 100% நாங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் என்பது தமிழக அரசுக்கு 100% போகின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா, நாங்கள் எந்த இடத்துலையும் தவறான விஷயத்தை நாங்கள் செய்ய மாட்டோம், நல்ல விஷயத்தை செய்கிறோம். அப்போது ஆளுகின்ற அரசுக்கு குறிப்பாக எங்களுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய முதலமைச்சர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவர் தான் முதலமைச்சர். முதலமைச்சருடைய காதுக்கு நேரடியாக செல்லப்படும் போது எங்களுடைய சங்க நிர்வாகிகளை அவர் அழைத்து எங்களுடைய குறைகளை கேட்டு, இந்த குறைகள் எல்லாம் இதில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு 6 கோரிக்கை கொடுக்கணும், ஒரு 2-3 கோரிக்கைகளும் உடனடியாக நிறைவேற்றினா இந்த மக்களுக்கு உண்டான எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் சார். அதுக்கு உண்டான கட்டமைப்பை சார் நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம். இப்போ கலைஞர் காலத்தில் உங்களுக்கு ஒரு வாரியம் அமைத்து கொடுத்தார். அந்த வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? அது எதுவும் உங்களுக்கு சலுகைகள்லாம் செய்கிறாங்களா? அதில்
சார் பொதுவாக அந்த தொழிலாளர்களுக்காக ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயத்தை கலைஞர் ஐயா செஞ்சார். வெறும் எங்களுடைய இந்த முடித்திருத்தும் தொழிலாளர் மட்டும் சொல்லலை, சலவை தொழிலாளர்கள், அதுபோல் மண்பாண்ட தொழிலாளர்கள், இப்படி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 17 நலவாரியங்கள் வந்து தமிழக அரசு இருக்குது சார். மீதி ஒரு 72 நம்மளுடைய இந்த அமைப்பு சாரா பட்டியலில் இருக்கிறாங்க சார். இப்போ இந்த முடித்திருத்தும் தொழிலாளர் நல வாரியன்றது அரசு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாருக்குமே கிடைக்கிது, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த முடித்திருத்தும் தொழிலாளர் நல வாரியத்தில் இப்போ தமிழக அரசு பொறுப்பேற்று ஒரு 3 வருஷம் ஆகுது சார். மதிப்புக்குரிய அமைச்சர் அண்ணன் திரு சிவி கணேசன் அவர்கள் தான் இதில் வந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கார். ரொம்ப சிறந்த மனிதர், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய நல்ல மனிதர். நாங்கள் அவரை நிறைய வாட்டி நாங்கள் நேரடியாக சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் இந்த நலவாரியத்தில் ஒரு கமிட்டி உறுப்பினரை கூட இன்னும் போடலை. இந்த முடித்திருத்தும் தொழிலாளர் நல வாரியத்தில் கமிட்டி உறுப்பினர் கூட இன்னும் போடலை சார். அதுக்காக நான் நிறைய வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இதில் கமிட்டி உறுப்பினர்களும் இந்த சங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய போட்டால் தானே இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தெரியும். இதில் ஒரு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமிட்டி உறுப்பினர்களை வந்து எந்த பொறுப்புமே அதில் இல்லை, வாரிய தலைவர் அந்த மாதிரி இல்லை. அதுதான் சார், அதுதான் முழுசாக நான் சொல்லிடுறேன் அந்த வாரியத்தை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 17 வாரியம் இன்னும் கமிட்டி பொறுப்புன்றதே அந்த வாரியத்து தலைவர் கீழே இருக்கக்கூடியது தான். இப்போ வாரியம் என்பது பார்த்தீங்கன்னா வலுவாக ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வாரியம் கட்டுமான நல வாரியம். இப்போ அதுக்காக வாரிய தலைவர் போட்டிருக்க, இன்னும் ஒரு 2-3 வாரிய தலைவரில் போட்ட பணமர வாரிய தலைவர் இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. இப்போது ஒரு கட்டுமான அமைப்பிற்கு வாரிய தலைவர் எதை மேற்கொண்டு கொடுக்குறாங்க, அதில் ஃபண்டு எப்படி வருது என்னென்னா, கட்டுமானத்தை சம்மந்தப்பட்ட அந்த சிமெண்ட்லேருந்து ஜல்லிலேருந்து மணல்லேருந்து வாங்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு உண்டான வரிகளை மத்திய அரசுக்கும் மாநில அரசு போக ஒரு 2% அதில் ஒதுக்குறாங்க. எதுக்காக? அந்த மக்கள் பயன்பட்டிருக்காங்க. இந்த கட்டிட சங்கத்தில் இருக்கக்கூடிய அதுலேயும் உட்பிரிவு நிறைய பிரிவுகள் இருக்குது, அமைப்பு சாரா இது எல்லாமே இருக்குது. ஏன்னா அது எலக்ட்ரிஷன் முதல்ல எல்லாமே இருக்குது. அதாவது நான் சொல்கிறது டோட்டல் வேலை ஒரு கட்டிட பில்டிங் சம்மந்தப்பட்டது. அப்போ அதில் வரக்கூடிய வரிகளை அரசாங்கம், மத்திய அரசும் மாநில அரசும் அந்த மக்கள் பயன்பாட்டுக்காக அதை ஒதுக்குறாங்க. அதில் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் பணம் வந்ததுன்னா அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது நிறைய இந்த முடித்திருத்தும் தொழில் மக்களோட அது நிறைய பலன்கள் அதிகப்படியாக இருக்கின்றது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். எந்த இடத்துல ஒரு தொழிலாளருக்கு நல்லது நடந்தால் நாங்கள் சந்தோஷப்படுறோம். அப்போ இந்த முடித்திருத்தும் தொழிலாளர்கள், இந்த முடித்திருத்தும் தொழிலாளர் கேட்டால் வந்து நம்மக்கிட்ட வந்து வாரியம் அமைச்சிருக்கிறாங்க, ஆனால் ஃபண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது பொதுவான ஃபண்டு, ஏன்னா இது அமைச்சருடைய நேரடி கண்காணிப்பு இப்படி இருக்கும். அப்போது இந்த முடித்திருத்தும் தொழிலுக்காக நான் இதை வந்து பல இடங்களில் நான் வலியுறுத்தி இருக்கிறேன். ஆனால் இதை வந்து இது வரைக்கும் யாருமே கண்டுக்கலை. என்னென்னா, தமிழ்நாடு மட்டும் நான் சொல்ல, இந்தியா முழுக்க இந்த சமூக மக்களோ இல்லை ஏதோ ஒரு இந்த தொழில் சார்ந்தவங்களும் இந்த தொழில் செய்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான அளவில் இந்த தொழில் அதாவது வந்து அழகு சாதன பொருட்கள் விற்கப்படுகின்றது. நான் சொல்ல வர கருத்து இது உண்மையான கருத்து. இது இதற்கு யார் சொன்னாங்களோ எனக்கு தெரியல, நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன். அப்போது தமிழகம் முழுவதும் விற்கப்படக்கூடிய அழகு சாதன பொருட்களை 99லேருந்து 95% வாங்கக்கூடியவர்கள் இந்த முடித்திருத்தும் தொழிலாளர்கள், சலூன் கடைக்காரங்க. அது பெரிய கடையாக இருந்தாலும் சரி தான், சின்ன கடையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வாங்குறாங்க. அப்போ இதுக்கு போடுகின்ற வரிகள், அது ஜிஎஸ்டி வரியாக இருந்தாலும் சரி தான், இல்லை மாநில அரசு வரியாக இருந்தாலும் சரி தான், மத்திய அரசு வரியாக இருந்தாலும் சரி தான், அப்போ போடுகின்ற வரிகளை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அந்த குறைக்கக்கூடிய வரிகளை ஏன் எங்களுக்கு ஏதாவது ஒரு 0.5% 1% ஒதுக்கி இந்த வாரியத்தை எங்களை மேம்படுத்த வேண்டியது தானே? நான் சொல்லக்கூடியது ஒரு சின்ன ஆலோசனை தான். ஆலோசனை என்பது யார் வேணும் சொல்லலாம், ஆனால் செயல்படுத்தக்கூடிய இருப்பவர்கள் அரசாங்கத்தில் இருப்பவர்கள். அப்போ எங்களுடைய இந்த தொழில் சார்ந்த மக்களுக்கு நன்மை செய்யணும்னா எங்களுக்கு நாங்கள் வாங்குகின்ற பொருட்கள் போடக்கூடிய வரிகளை அதை எடுத்து எங்கள் மக்களுக்கு பயன்படுத்தலாம்ல. அப்போ அப்படி பயன்படுத்தப்பட போது ஏதாவது ஒரு வகையில் ஒரு 1% 2% இந்த வாரியத்துக்கு வந்து இந்த பணம் வந்ததுன்னா அப்போ ஒரு வாரிய தலைவரை போடலாம்ல. அப்போ இந்த வாரிய தலைவர் மூலியமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கின்றது, ஒரு இறப்பு நிதி இருக்கின்றது, திருமண நிதி இருக்கின்றது, கல்வி நிதி இருக்கின்றது, இன்னும் எத்தனையோ நிதிகள் இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் வந்து இது கம்மியாக இருக்குது, இதில் அதிகமாக படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த நலவாரியம் என்பது பார்த்தீங்கன்னா அமைச்சரோட நேரடி பார்வையில் தான் இருக்குது. நாங்கள் எந்த வாரிய தலைவருடைய இதுலையும் கிடையாது. எங்களுடைய ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி வாரிய தலைவர் இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுடைய வாரியத்துக்கு வர முடியாது, என்னென்னா சப்போர்ட்டுக்காக பேசலாம் தவிர வர முடியாது. அப்போ எங்களுடைய வாரியம் என்பது பார்த்தீங்கன்னா அமைச்சரோட டைரக்ட், எங்களுக்கு வாரிய தலைவரும் அவர் தான், மாண்புமிகு அமைச்சரும் அவர் தான். அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து என்னென்னா, தமிழகம் முழுவதும் இந்த பொருட்களை வாங்கக்கூடியதில் கிடைக்கக்கூடிய அந்த வரிகளை எங்களுடைய இந்த வாரியத்துக்கு கொடுத்தா ஏன் நாங்களும் நல்லா தானே இருப்போம், நாங்கள் வாங்குற பொருளுக்கு தானே. ஒருவேளை நான் இன்னொன்று கூட சொல்கிறேன், இன்னொரு 100 ரூபா கூட ஏற்றி கூட பண்ணிட்டு கூட அதை கூட எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்றேன் நான். ஏன் நாங்கள் எப்படி தானே பொருள் வாங்க தானே போகிறோம். இப்போ என்றைக்கு இருந்தாலும் சின்னதாக விலை ஏற்றுட்டு எங்களுக்கு என்ன தெரியவா போகுது. ஏதோ ஒரு வகையில் இந்த மக்களுக்கு வாரியத்தை கொடுத்தா
அந்த வாரியத்தினுடைய தலைவரை கொடுத்தா அப்போ அந்த தலைவர் வந்து கமிட்டி உறுப்பினரை போடுவார். கமிட்டி உறுப்பினர் மூலியமாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மாவட்டங்களில் என்னென்ன குறைகள் இருக்குன்றதை நாங்கள் நேரடியாக வாரிய தலைவர் மூலியமாக மாண்புமிகு அமைச்சருக்கு கொண்டு போவோம். இதை தான் சார் நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மக்களுக்கு எதாவது நடக்கணுன்றதுக்காக நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இதை சொல்கிறோம். இப்போ இந்த மக்கள் பண்ணுறதை நாங்கள் இதை சொல்கிறோம். அப்போ சொல்லப்படும்போது மக்கள்கிட்ட போய் நேரடியாக போய் சேரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். வேறு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோம், இந்த மக்களுக்கு சேவை தானே செஞ்சிட்ருக்குறோம். அப்போ இந்த மக்கள் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம், அதுதானே நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வெளிப்படையாக ஒன்று சொன்னோன்னா, எங்களுக்கு ஒரு அரசியலுடைய பிரதிநிதித்துவம் கிடையாது சார். நான் இந்த 75 ஆண்டு வரலாற்றை நான் இப்போ கூட ஓப்பனாக, அதாவது பொது மேடையில் நான் இதை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சிகளாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி தான், திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி, இன்னும் இருக்கக்கூடிய இப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்குன்னு சொல்ல ஒரு 2 சீட்டு ஒதுக்குனா என்ன, எங்கள் மக்களுக்கு அவங்க கட்சி தரப்போ நாங்கள் நின்றுட்டு போகிறோம். எங்களுக்குன்னு ஒரு 2 சீட்டு ஒதுக்குனா எங்கள் மக்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலரோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் வருவாங்கல்ல. அதாவது பட்டியலின மக்களுக்கு தனி தொகுதி என்ற அடிப்படையில் ஒதுக்கியிருக்காங்க. அப்படி இல்லாமல் கட்சிகளே உங்களுக்கு சார் இப்போ எங்களுக்கு தனி தொகுதி ஒதுக்குங்கன்னா இது இப்போ சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க சார். நாங்கள் ஏன் சார் அது உள்ளே போனோம்? அதனால கட்சிகளை நீங்கள் பாறை மேலே போயிட்டு நான் போயிட்டு வந்து செடி வளர்க்குறேன் மரம் வளர்க்குறேன்னு சொன்னால் அது வேஸ்ட். அது நான் வந்து ஏதோ உழுவுற இடத்துல போயிட்டு எங்கள் மக்கள் ஏதாவது கிடைக்கணும்னு சொல்கிறேன். அப்போது இதை நீங்களே தார்மீக அடிப்படையில் செய்யலாம்ல. ஏன்னா இந்த மக்கள் பாவம் தானே, யாருமே வரல. அப்போது இதுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியில் வந்து மேல் சபை உறுப்பினர் சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ அதையும் இப்போ கிடையாது. அது ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம எதாவது பண்ணலான்னு இப்போது அப்போ இந்த மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கிடையாது. ஆனால் இதில் இன்னொன்று நான் குறிப்பிட்றேன் இந்த இடத்துல, அதில் வந்து என் மனசில் இருக்கிற நான் தப்பு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திரு சீமான் அவங்க வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த சதவீத அடிப்படையில் அவர் வந்து சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நாங்கள் இப்போ ஆளுகின்ற அரசுக்கு தானே எங்களோட கோரிக்கை சொல்ல முடியும். ஆளுகின்ற அரசில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கிட்ட தான் எங்களோட கோரிக்கைகளை சொல்ல முடியும். அதனால தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம், இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை. அப்போ எங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் சார், நாங்களே எவ்வளோ நாளைக்கு தான் சார் கீழே உட்காந்துருது, கீழே கஷ்டப்படுறது சார். நாங்கள் எல்லா இடத்துலையும் சரிசமன்ற மாதிரி உட்கார வைப்போம். அதான் நான் ஏற்கனவே சொன்னல சார், எல்லாமே நீங்கள் தான்ப்பா, சூப்பர்ப்பா, உங்களை மாதிரி ஆளுங்க யாருமே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க சார். சாமி சத்தியம் மறுநாள் காலையில் எங்களை யாருமே கண்டுக்கல சார். அப்படி கண்டுக்கணும் தான் நான் ஏன் சார் இந்த இடத்துல உட்காந்து நான் பேச போகிறேன்? என் மக்கள் எங்கேயோ போயிட்டு இருப்பாங்களே சார். ஒரே ஒரு சட்டமன்ற ஒரு 75 வருஷம் ஆகுது சார் சுதந்திரம் அடைஞ்சு. ஒரு மருத்துவ சமுதாயத்தில் ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆகிட்டாரு, ஒருத்தர் வந்து எம்பி ஆகிட்டாரு, அவர் மினிஸ்டர் கொடுத்துட்டாங்க சொல்லுங்க. ஆனால் இதுவே ஒரிசால ஆயிருக்கிறாங்க, பீகாரில் ஆயிருக்கிறாங்க, பீகாரில் முதலமைச்சராக ஆயிருக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் ஒரு கட்டத்தில் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோன்னு தான் நாங்கள் இதை கேட்குறோம். இப்போ நாங்கள் எங்கள் வழிகளை வந்து ஒரு வன்முறையாவோ இல்லை அப்படியோ இப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல, நாங்கள் உண்மையாகவே உங்ககிட்ட கேட்குறோம். எங்கள் வழிகளை நீங்கள் புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அனைத்து கட்சிக்கும் தான் நான் இதை சொல்ல வரேன். அது ஆளுங்கட்சிக்காக நான் சொல்ல, எதிர்கட்சிக்காக சொல்ல, எல்லா கட்சியுமே யோசனை பண்ணி பாருங்க. எல்லா இடத்துலையுமே இந்த தொழில் சார்ந்த மக்கள் தானே. இப்போ திராவிடம் வளர்ந்தது முடித்திருத்தும் தொழில் நிலையம் சலுங்குறையை தான் சொல்லுவாங்க. தற்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கக்கூடிய மாண்புமிகு தளபதியார் அவர்கள் கூட மாநில இளைஞரணி திராவிட முன்னேற்ற இளைஞரணி வளர்ந்ததே வந்து பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடித்திருத்தும் தொழில் தான் ஆரம்பித்தோம் 5 பேரோடு சொல்லி சொன்னார். அப்போ எங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. அப்போது இந்த இடத்துல இருந்து தான் இதோடைய இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் உருவாகிறேன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் சந்தோஷப்படுறோம்ல சார். ஆனால் 75 வருஷத்தில் திராவிடம் வளர்ந்ததுன்னு பேசுகிறாங்க சார். இன்னைக்கு திராவிடத்துக்கு நிறைய பிரச்சனை வருது, அதுக்குள்ள நான் வரல. ஆனால் நாங்கள் எங்கே வளர்ந்தோம் தான் நாங்கள் கேட்குறோம். உங்ககிட்ட நாங்கள் சண்டை போடலை, எங்கள் வழிகளை சொல்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் புரிஞ்சுங்க. வேற நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த உங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதி கிடைக்கிறதா சார்? ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் ஏற்கனவே அனுமதி கொடுத்துட்டோம் சார். கமிஷனர் ஆஃபீஸர் கொடுத்துட்டாங்க. அவங்களும் வந்து 24 ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னால் வந்து பர்மிஷன் வாங்கி சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பட் ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்து பண்ணுறோம் சார். இது மக்களுக்கான உணர்வு மிக்க ஒரு போராட்டம், சரிங்களா? நாங்கள் இது வரைக்கும் எந்த ஆர்ப்பாட்டத்துக்குமே வந்து நாங்கள் எப்போவுமே நாங்கள் வந்து இந்த மருத்துவ சமூகம் இந்த முடித்து தொழில் சொல்லி ஆர்ப்பாட்டம் கொடுத்தா எப்போவுமே எங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு வன்முறையோ தவறான இதுக்கு நாங்கள் போனதும் கிடையாது. இதை வழிமறிச்சு போட்டு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே நாங்கள் பண்ணது கிடையாது. நாங்கள் ரொம்ப ஜனநாயக அடிப்படையில் அகிம்சை வழியில் செய்வோம். அந்த வகையில் எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு உண்டான அனுமதியை அவங்க வந்து 24 23 வந்து வாங்கி சொல்லிட்டாங்க. அது இதுவாயிடுச்சு. அதுக்குண்டான கட்டமைப்புகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். ஒருவேளை இப்போ டிவியில் பேசியிருக்கிறோம், இந்த மக்களுடைய பிரச்சனை எடுத்து கூறியிருக்கிறோம், இல்லை இதில் வேறு ஏதாவது நடந்ததுன்னா தலைவர்கள் வராங்க, இவங்க வராங்க, ஏதாவது மேற்கோள் காட்டி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஏதோ ஒரு தார்மீக அடிப்படையில் தற்பொழுது பாதுகாப்பு கொடுக்க முடியாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா 100% நாங்கள் தடை மீறி செய்வோம் சார். ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது சார். ஏன்னா எங்களோட வழிகளை அரசாங்கம் புரிஞ்சுக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.
ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து செய்யக்கூடிய இடத்துல எங்களுக்கு அவசியமே இல்லை. எங்கள் வழிகளை புரிஞ்சுக்கூட கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம். இது நல்லபடியாக இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடக்கும். நீங்கள் தொடர்ந்து அமைச்சரை பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, சிறந்த மனிதர்லாம் சொல்கிறீங்க. இது தொடர்பாக உங்களது சங்கம் சார்ந்து முதலமைச்சரை சந்திச்சிருக்கீங்களா? சார் நாங்கள் அதுதான் சார் பாவப்பட்ட மக்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் சார் உண்மை. நாங்கள் ஒரு 3.5 வருஷமாக அதுக்குண்டா நாங்கள் எவ்வளோ கட்டமைப்புகளை செஞ்சுட்ருக்குறோம் சார். சார் இப்போ முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட எங்களை பற்றி போய் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் இருக்கணும். இப்போ ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நான் இந்த மக்கள் போராட்டம்னு சொல்லி தெரிஞ்சதுனால தான் நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த இடத்துல பேட்டி கேட்குறீங்க. இப்போ இந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய சங்கம், வலிமையாக கட்டமைப்பு இருக்குது. ஆனால் தமிழக முதலமைச்சரை நாங்கள் தொடர்ந்து சந்திப்பதற்கு உண்டான முதலமைச்சர் தனிப்பிரிவில் கொடுத்துருக்குறோம். அதுபோல் அண்ணா அறிவாலயத்தில் கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு வகையில் நிறைய உங்கள் அந்த அமைச்சரை சந்திக்கிறீங்களா? அமைச்சர் மூலமாக நீங்கள்? இல்லை சார், நாங்கள் அமைச்சர்கிட்ட எங்களுடைய கோரிக்கைகளை தான் வச்சிருக்கோமே தவிர சிஎம் சந்திக்கிறதுக்கு உண்டா நாங்கள் இதற்கு சொல்லலை. ஆனால் நாங்கள் எங்களுடைய அமைப்பு சார்பாகவும் எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாகவும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சரை நாங்கள் இது வரைக்கும் சந்திக்கலை. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே கலைஞர் ஐயா இருக்கும் போதெல்லாம் நாங்கள் எல்லாமே ஒரு இதுவாக எல்லாம் ஓரளவுக்கு நல்லா அவங்க கூட ஒரு பரிட்சயமாக இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த டைமில் எங்களுடைய சமூகத்தில் இருந்த ஒருத்தர் கவுன்சிலர் இருந்தார் சென்னையில், நாகலிங்கம் சொல்லிட்டு. அவங்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கப்படும்போது நிறைய விஷயங்கள் நல்லது நடந்துருந்தது. இப்போ இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு உண்டான கட்டமைப்புக்காக தான் இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டமே சார். எங்களை யாரையும் எதிர்க்கணும், யாரையும் கஷ்டப்படுறது, காயப்படுறது அவசியமே இல்லை சார். எங்களுக்கு சிஎம் சந்திக்கணும், முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்கணும். அதுக்கு உண்டான கட்டமைப்பை தான் இதுக்கு உண்டான இந்த விஷயத்தை செய்கிறோம். ஒருவேளை இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும். ஏன்னா அன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க யாருமே கட்டிங் ஷேவிங்கே பண்ண முடியாது. அன்றைக்கி எல்லா சலூன் கடைகளும் அன்றைக்கி அடைச்சிருவோம், முழு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய உறவுகள் நம்ம ஒரு நேர்மையான முறையில் ஒரு அகிம்சை வழி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்ய போகிறோம். இதன் மூலியமாக ஒருவேளை நான் இந்த மக்கள் மன்றத்தை பேசக்கூடிய தமிழின் தொலைக்காட்சி மூலியமாக கூட மாண்பு முதலமைச்சருடைய நேரடி பார்வைக்கு சென்று எங்களுடைய குறைகளை கேட்டு எங்களுடைய மக்களின் கோரிக்கைகளை குறைஞ்சபட்சம் 6 கோரிக்கையில் ஒரு 2 கோரிக்கையாவது முதல் கோரிக்கையாக போர்க்கால அடிப்படையில் எடுத்து எங்களுக்கு செஞ்சானா எங்களுக்கு பெரிய கோடி புண்ணியம் சார். நாங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் சேவை செஞ்சு இந்த மக்களுக்காகவே இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும். ஒருவேளை இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நாங்கள் காவல்துறையை ஏதாவது அவங்க கைது பண்ணியும் எந்த சிறைச்சாலை போனால் நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்காக எங்கள் உசுரே போனால் கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம வாழ்கிற காலம் எவ்வளோ நாளும் தெரியாது சார். வாழும்போது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மக்கள், இந்த சமூக மக்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் சார். ஒருவேளை இதில் எங்களுக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் இல்லைனா கூட வருங்கால சந்ததியாவது காலரை தூக்கி விட்டு நடக்கணும் சார். அதுக்காக மட்டும்தான் சார் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கிறோம். யாரையும் எதிர்க்கணும் கிடையாது. ஆனால் எங்களோட மக்கள் வழிகளை, உணர்வுகளை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் குறிப்பாக ஆளுகின்ற அரசாங்கம் எங்களுடைய வழிகளை புரிஞ்சு எங்களுக்கு மக்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த மக்களை அடுத்த கட்டத்துக்கு ஒரு மேன்மை அடைய செய்யணுன்றதுக்காக மட்டும்தான் சார் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதனால் எது நடந்தாலுமே நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு எங்கள் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு வரணும்னு சொல்லி விருப்பப்படுறோம் சார். இப்போ ஏறத்தாழ ஒரு 4 ஆண்டுகளை கடக்கிற நிலையில் இதுவரைக்கும் கவனிக்காத முதலமைச்சர் இந்த ஓராண்டில் உங்களை பார்த்து பேசிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. அதாவது சார் 75 வருஷமாகவே நாங்கள் இன்னும் யாருக்குமே பார்க்கல சார். நான் இந்த 4 வருஷத்தை பற்றி நான் பேசலை. 75 வருஷமாகவே இந்த சமூகத்தை பார்க்கல. நம்பிக்கை தானே சார். இந்த நம்பிக்கைனால தான் சார் இன்றைக்கி இந்த இடத்துல நான் உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் ஏற்கனவே சொன்னதா சார், இதற்காக நாங்கள் என்ன தியாகம் செய்ய கூட தயார். ஆனால் இந்த மக்கள் மேன்மையடையணும். எவ்வளோ நாளாக வேணால் நாங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு தயார். ஆனால் இந்த மக்களுடைய குறைகளை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க காது கொடுத்து கேட்டு இந்த மக்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த சமூகம் இன்னும் மேன்மடையும். இந்த சமூகத்துடைய மக்கள் மிக சிறப்பாக வருங்கால சந்ததிகள் மிக பெரிய அளவில் எல்லா இடத்திலும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் சிறப்பாக வருவாங்க சார். இப்போ முதல்வர் அவர்களுக்குரிய அந்த அதிகாரத்தோடு வளம் வருகிற துணை முதல்வர் இருக்கிறாரு. சரி, அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சதா? போய் பார்த்தீங்களா? இல்லை, அவர் இப்போ தான் சார் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறாங்க. நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோமே தவிர இன்னும் முழுமையாக பண்ணலை. ஏன் பண்ணலாம் அது வெளிப்படையாக சொல்கிறேன். இப்போ தான் அவங்க துணை முதலமைச்சர் ஆகியிருக்கிறாங்க. நாங்கள் முதலமைச்சர்கிட்டையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் கொடுக்குறது நாங்கள் எல்லாம் தயாராக தான் இருக்கிறோம். இப்போ அதுக்குள்ளே நம்ம அந்த அரசாங்கத்துக்கு கவனம் இருக்கின்ற ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிஞ்சால் அன்றைக்கி அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச கையோடவே எங்களோட மாநில தலைமை நிர்வாகிகளோட நேரடியாக போயிட்டு கூட நம்ம மாண்புமிகு முதலமைச்சரையோ இல்லை துணை முதலமைச்சரையோ சந்திக்கிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இறைவன் செயலாலேயோ இல்லை நல்ல மனிதர்களுடைய செயலாலேயோ ஏதாவது வகையில் இந்த வாய்ப்புகள் அமைஞ்சால் கண்டிப்பாக எங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் கேட்டிங்களா இவ்வளோ நாள் இது பண்ணல, இது பண்ண கிடைக்குமா, அந்த நம்பிக்கை நிறைவேற நம்பிக்கையோடு நாங்கள் இருப்போம் சார். இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. சரி, அந்த தேர்தல் வரையும் உங்கள் கோரிக்கைகள் ஒன்று கூட ஏற்கப்படவில்லை அப்படின்ற ஒரு நிலை வந்தால், சரி, 26 தேர்தலில் உங்கள் நிலை எப்படி இருக்கும்?
சரி, இப்போது நாங்கள் 2025 ஜனவரி மாதம் 24 ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் சார். இதுக்கு அடுத்த 3வது மாதமே இன்னும், அதாவது இதை கண்டினியூட்டி தான் சார் நாங்கள் செய்வோம். இதை கண்டினியூட்டி நாங்கள் இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை, உண்ணாவிரதமாக இருந்தாலும் சரி, இல்லை இதற்கடுத்து எதுவாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தை எதிர்க்கணுன்றதுக்கு நான் சொல்ல வரல, அரசுக்கு செவிகளுக்கும் அவருடைய கண்களுக்கும் நாங்கள் தெரியும் வரை தொடர்ந்து போராட்டங்களை அமைப்போம் சார். இதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனை, ஒருவேளை இதில் எந்த சூழல் வந்தாலும் நாங்கள் இதில் வந்து பின்வாங்க மாட்டோம் சார். கண்டிப்பாக 100% இந்த மக்களுக்கு உண்டான நீதி கிடைக்க வேண்டும். எனக்கான நீதி கிடைச்சா மட்டும்தான் என் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும் சார். இது வந்து ஒரு சமூகத்துக்கான இதில் சார், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகம் மேன்மையடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் சார் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து போராட்டங்களை நாங்கள் அமைச்சு அதுக்குண்டான இது விஷயங்களை ஆளுகின்ற அரசுக்கு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் கண்டிப்பாக நாங்கள் தெரிவிப்போம். அதுவும் அகிம்சை வழி. அந்த வகையில் 3 மாதம் கழித்து மறுபடியும் இதற்குண்டான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்டமைப்பை நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. 2026 தேர்தல்கள் நாங்கள் போகணும் அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் சார். ஒருவேளை எந்த விதமாக இந்த உங்கள் கோரிக்கைகள் ஒன்று கூட ஏற்கப்படாவிட்டால், அப்படிதான் நான் கேட்டேன். சரி, அப்போ உங்களுடைய நிலை, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதரவு நிலை எடுப்பீங்களா இல்லை எதிர்நிலையில் இருப்பீங்களான்னு கேட்குறேன் சார். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார், ஆளுகின்ற எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ 2026 நீங்கள் சொல்லக்கூடிய ஆதரிச்சா தானே அவங்க சார், 2026 இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் தேர்தல்களை வருதுன்னா அதுக்கு முன்பாக எங்களுடைய மக்களுக்கு 100% நடந்து தான் சார் ஆகணும். அப்படி நீங்கள் நடக்கலாம் என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், கரெக்டுங்களா? நிச்சயமாக நடக்குன்ற நம்பிக்கை நான் இருக்கிறேன். ஆனால் அதை தாண்டி நீங்கள் கேட்கக்கூடியது பொதுவான கேள்வி. எங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ, நல்லது செய்யும் சார் வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் சார் நாங்கள் இருப்போம். அது இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது. கடைசி, அதாவது மார்ச்சில் தேர்தல்னா பிப்ரவரியில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்கள் அடுத்த முறை வந்தால் இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டா நீங்கள் இல்லை சார், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த முறை அவங்க ஆட்சி முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த மக்களுக்கு உண்டான கோரிக்கை நிறைவேற்றவங்கிற நம்பிக்கை நாங்கள் இருக்கோம். நிச்சயம் வந்து அது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது சார். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமான முதலமைச்சராக அண்ணன் தளபதியார் இருக்கிறாங்க. நான் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க கிடையாது. நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சி, நான் பொதுவான இந்த மக்களுக்காக மட்டும்தான் பேசுகிறேன். அந்த வகையில் எல்லாருக்குமான ஒரு அரசியல் தலைவராகவும் எல்லாருக்குமான மாண்புமிகு முதலமைச்சராகவும் அண்ணன் திரு தளபதி அவங்க இருக்கிறாங்க. அதில் நாங்கள் நம்புகிறோம். 100% நம்முடைய அரசு கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் சார். இப்போது கட்சிகள்லேயே உங்கள் மக்களுக்கு ஏற்ற அளவில் வேட்பாளரை நிறுத்துகிற சீமான், சரி, அவர்கள் ஒரு 35 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நீங்கள் ஒரு 30 லட்சம் பேர் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்படி உங்களுக்காக இடத்தை ஒதுக்கீடு செய்கிற அவருக்கு உங்கள் ஆதரவு கொடுத்தா இன்னும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் உள்ளே உட்காரலாமே சார். இது என்ன விஷயம் என்னென்னா சார், இது தொடக்க காலத்தில் அவர் வந்து கட்சி தொடங்கினதுலேருந்தே இந்த சமூகம் மட்டும் கிடையாது, எல்லாம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட எல்லா சமூகத்துக்கும் சமமான பங்கீடு அவர் கொடுக்குறாரு. அவர் கடந்த ஒரு 15-20 வருடங்களாக இந்த 15 வருடங்களாக இந்த அரசியலோட கட்டமைப்பில் இருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய பிரச்சனைகளை ஆளுங்கிட்ட அரசுக்கு தான் நாங்கள் வழி கொடுத்துக்கின்றோம். இப்போ எங்களோட கோரிக்கைகளை வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா, இந்திய விடுதலைக்காக போராடிய தியாகி எஸ் விஸ்வநாதாஸ் அவருக்கு ஒரு விழா எடுத்து நிகழ்ச்சி பண்ணவர் அண்ணன் சீமான் தான். நான் இதை எந்த இடத்துலையும் மறைக்க மாட்டேன். ஏன்னா என்னை கூப்பிட்டு நிகழ்ச்சி பண்ணார். இந்த சமூகத்தை சார்ந்த இந்த அதாவது ஊடகத்துறை இல்லாத காலகட்டத்தில் நாடகத்துறையின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த தியாகிக்கு அவர் தான் எடுத்தார். அதில் நாங்கள் போட்டுறோம், வணங்குறோம். அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ இன்றைக்கி நான் ஏற்கனவே ஒரு அரசியல் விமர்சகர் கூட நான் பேசியிருக்கிறேன். அதில் என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான், இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வகையில் அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ணன் சீமானனுக்கு தோணுதில்லை. அண்ணன் சீமான 15 வருஷம் அரசியலில் இருக்கிறாங்க, தமிழ் பாரம்பரியத்தை பண்ணுறாங்க, தமிழ் மக்களுக்காக செய்கிறாங்கல்ல, ஏன் உங்களுக்கு இல்லைன்னு தான் நான் கேட்குறேன். நான் அதை அவங்களும் செய்யணும்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம அண்ணன் சீமான் வந்து நமக்கு ஆதரவு நம்மளுடைய இந்த மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது வந்து நாங்கள் சந்தோஷப்பட வரவேற்கிறோம். ஆனால் இந்த மக்களுக்கு உண்டான அதிகாரம் கிடைக்குமான்னு பார்த்தா அது கிடைக்காதுல்ல. நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன். இல்லை, உங்கள் பொறுமை ரொம்ப காலமாக இருக்கு. இப்போனா ரொம்ப காலமாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினரே யாரும் இல்லைன்றீங்க. அப்படின்ற போது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போது அவரை வந்து ஆதரிக்கிறது தானே. அதுதான் சார், நான் எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த 2 அரசியல் கட்சி சார்ந்து தான் சார் தமிழ்நாட்டோட அரசியலே போகுது. அதனால தான் நான் சொன்னேன், எல்லா அரசியல்லையுமே இது வரணும்னு சொல்ல வந்திருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் அண்ணன் சீமான் அவர்களோட மூலிமா இப்போ எங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, அதுதான் நானே குறிப்பிட்டேன். ஆனால் அது குறிப்பிடக்கூடிய இதில் இன்றைக்கி ஓட்டு வங்கி என்ற இதில் ஜெயிக்கக்கூடிய இடத்துல இல்லைன்றது தெரியுது. ஆனால் அதுக்காக நம்ம குறை சொல்ல முடியாதுன்னா அவருடைய தொடர் முயற்சி.
ஓட்டு போட்டால் போட்டு போட கட்டிப்போ என்னுடைய நான் வந்து என் தமிழுக்காக என் மண்ணுக்காக நான் செய்வேன். அவருடைய நிலைப்பாடு வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவரை உண்மையாகவே நிஜமாகவே சொல்கிறேன். நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் சொல்ல போனோம்னா உண்மையாகவே எங்கள் சமூக மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கொடுக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர். ஆனால் அதை தாண்டி இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் நினச்சா மட்டும்தான் சார் ஒரு இப்படி இருக்கிறவர் உடனே இப்படி கொண்டு வந்துட முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்களா நான் பொறுமையாக இருக்கிறேன்னு, நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு சார் பொறுமையாக இருக்க முடியும்? ஆனால் நாங்கள் இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்கவே மாட்டோம் சார். ஏதாவது ஒரு நல்ல முடிவு இந்த மக்கள், அது படித்த இளைஞர்கள், மிகப்பெரிய அளவில் இளைஞர் பட்டாலுமே உருவாகி கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் இன்றைக்கி நான் இந்த ஒரு உணர்வு ரீதியில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு இளைஞனாக இருந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன். இதுவே என் சமூகம் வந்த வளர்ச்சியை நான் பார்க்குறேன். அதே போல தான் இந்த சமூகம் கண்டிப்பாக வளரும். ஒருவேளை நான் இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் சொல்ல, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசியல் கட்சிகளும் பொதுவாக எங்களுடைய மக்களுக்கு 2 தொகுதியாவது கொடுக்கணுன்றதை என்னுடைய முதல் கருத்தாக இருக்கின்றது. அதில் ஜெயிக்கக்கூடியது யார் ஒன்றும் ஜெயிச்சது போட்டோம், ஆனால் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி தான் நான் சொல்ல வரேன். இப்போ அண்ணா சீமானனை கொடுத்தாருன்னு மட்டும் நான் சொல்லலை. சீமானன் மாதிரி, சீமானனுக்கு தோணுன மாதிரி எல்லா கட்சிக்கும் தோணி எல்லாரும் கொடுங்க, யாராவது ஒருத்தர் ஜெயிக்க தானே போகிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். எங்களுக்கு நாங்கள் இவங்களுக்கு ஆதரவு அவங்கள தர எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் எல்லாருமே நாங்கள் எப்படி மக்களுக்கு சேவை செஞ்ச மாதிரி பொதுவாக இருந்துட்டு போகிறோம். எங்கள் மக்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கப்படும் போது, யாராவது இந்த சமூக மக்களுக்கு கொடுக்கப்படும் போது அந்த சமூக மக்களின் இருக்கக்கூடிய சட்டமன்றமோ இல்லை ஒரு நாடாளுமன்றத்தோ ஒரு அமைச்சரானா கண்டிப்பாக இந்த மக்கள் நல்லதுங்கிற நம்பிக்கை நாங்கள் இருக்கிறோம்ல. அந்த வகையில் தான் சார் நான் இதை சொல்கிறேன். தொடர்ந்து இந்த நிலை 2026ஐயும் கடந்து இதே நிலை இருக்குமானால் உங்களது செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிரடியாக இருக்கும் சார். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என் மக்களுக்கு நல்லது நடந்து தான் சார் ஆகணும். இல்லைனா எங்களோட இது அடுத்தடுத்த கட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தும். ஏன்னா எங்களை எல்லாருமே ரொம்ப கிள்ளுக்கறியாக நினைக்கிறாங்க சார். அதிகபட்சம் பார்த்தா இவங்க முடிவிட்டுருவாங்க, அதெல்லாம் கிடையாது சார். நாங்களும் இன்றைக்கி வந்து காலர் தூக்கிவிட்டு நடக்கிறவங்களுக்கு வந்துட்டோம் சார். எங்களுக்கும் உணர்வு இருக்குது, வலி இருக்குது, எல்லாமே இருக்குது சார். கண்டிப்பாக ஒருவேளை 2026க்குள்ளே எங்களுடைய இந்த மக்களுக்கு உண்டான கோரிக்கை கிடைக்கல, இந்த மக்களுக்கு நன்மை நடக்கலாம், எங்களுடைய முடிவுகள் ரொம்ப அதிரடியாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி செஞ்சு இந்த மக்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை நாங்கள் பெறுவோம் சார். நான் ஆட்சி பிடிப்புன்னு சொல்ல, அங்கீகாரம். ஏன்னா இந்த மக்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கண்டிப்பாக நான் பெறுவோம். ஆனால் எல்லாரையும் அரவணைச்சு எல்லா மக்களையும் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் இந்த மக்களுக்கு உண்டான நீதி கிடைக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக நாங்கள் போராடுவோம் சார். இப்போ இருக்கிற நிலையில் 1, 2, 3 திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் அப்படின்ற சூழல் இருக்குது. சரி, அடுத்து விஜய் அவர்கள் வருகிறார். அவர் எங்கே சேருவார் அப்படின்னு தெரியல. சரி, இந்த அமைப்பின் மூலமாக உங்களது அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? சார், இது சமூக ரீதியில் சொல்ல போனோம்னா இப்போ இந்த சமூக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து இந்த கட்சியின் மூலிமா இது கிடைக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிறது ஆளுகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழகம். அதை சார்ந்து மட்டும்தான் இந்த மக்கள் இப்போ வந்து முன்னெடுப்பு நடக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு அரசியல் ரீதியில் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் இந்த மக்களுக்கு நன்மை பயக்கணும்னா நன்மை பயக்காது. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் எந்த அளவுக்கு ஏற்கனவே சொன்னோன்னா 75 வருடம் இந்த மக்களுக்கு வந்து இது வரைக்கும் எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறோன்னா, அதே 75 வருடம் இந்த திராவிடத்தில் இருந்தால் இந்த மக்கள் போயிட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக அந்த விசுவாசம் நன்றியை அவங்க நினைப்பாங்கன்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த வகையில் ஆளுகின்ற அரசுக்கு உண்டான கோரிக்கைகளும் கண்டிப்பாக இப்போ இருக்கிறத பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கும் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய நம்பிக்கையோட மட்டும் தான் சார் இருக்கிறோம். ஒரு அரசியல் ரீதியாக இவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இது வருமானு சொல்லி இந்த மக்களை நம்ம திணிக்க முடியாது சார். ஏன் திணிக்க முடியாதுன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமத்துலேயும் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த மக்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கு நல்லது மட்டும் தான் நடக்கணும். அரசியல் ரீதியில் இந்த மக்கள் வந்து இதிலேருந்து இந்த ஒரு அரசியல் கட்சி மூலியமாக இவங்க வந்து மீட்டு வருவாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. இன்றைக்கி இருக்கிறத பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதில் குறிப்பாக இப்போ ஆளுகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் இவர்கள் மூலியமாக நன்மை நடக்கின்ற நம்பிக்கையோட மட்டும்தான் நாங்கள் இருக்குன்றதை நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து சில சாதிகளோ அல்லது சமயமோ 2, அதாவது எதிர்கட்சியிலையும் அவங்களுடைய ஆளுமைகள் இருக்கிறாங்க, ஆளும் கட்சியிலையும் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி உங்கள் ஆளுமைகள் நீங்கள் வளர்க்க தவறிட்டீங்களா? சார், நாங்கள் வளர்க்க தவறலன்றதை மீறி ஒரே ஒரு விஷயந்தான் சார், எங்களை இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே முன்னிலைப்படுத்திக்கல சார். இந்த மக்கள் நாங்கள் எங்கேயுமே காரணம் என்ன? இல்லை, காரணம் என்னென்ன சார், அதுதான் சார் சொன்னேனே சார், ஒரு தொழில் சார்ந்து இந்த மக்கள் ஒரு தொடக்க காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுடைய நிலைகள் என்பது பார்த்திங்கன்னா ஒரு தொழில் சார்ந்த ஊருக்கு ஒரு குடியிலாக இருந்து எல்லாருக்கும் ஒரு சேவை செய்ய அந்த எண்ணமே எங்களுக்கு கிடையாது சார். எது ஒரு ஆட்சி வரணும், அதிகாரம் வரணும், இப்படியெல்லாம் அந்த மாதிரியான உண்மையாக சொல்ல ரொம்ப வெகுளியாக ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இப்போ தான் சார் நிறைய விஷயம், அதாவது பட்டாதானே சார் தெரியுது.
இப்போ தானே சார் தெரியுது. அந்த வகையில் தான் இந்த மக்கள் இதுவரைக்கும் இப்போ ஆளுமை மிக்கவர்களாக இல்லைன்றதை நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருந்திருக்கின்றோம். ஆனால் அதை நாங்கள் உபயோகப்படுத்த விதம் தவறாக இருந்திருக்கின்றது. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களை நாங்கள் இது வரைக்கும் முன்னிலைமை படுத்தலை. ஆனால் இனி வருங்காலங்களில் நாங்கள் எல்லா இடத்தையும் முன்னிலைப்படுத்துவோம். எங்களுக்கான இந்த மக்களுக்கான நீதி, இந்த மக்களுக்கான அதிகாரம் கிடைக்க வரை எங்களை முன்னிலைப்படுத்துவோம். இனி வருங்காலம் வேற மாதிரி இருக்கும் சார். இந்த மக்களுக்கு உண்டான நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் சார். உங்களுக்கான காலம் பிறக்கட்டும் என்று தமிழன் தொலைக்காட்சி மேலே வாழ்த்துகிறோம். இதுவரையும் மக்களிடம் உங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்ததற்கு எங்களது நன்றி. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா நிறைவாக சொல்கிறேன். அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வலிகளை, உணர்வுகளை அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தமிழன் தொலைக்காட்சியில் சிறப்பாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயம், நீங்கள் எவ்வளோ விஷயம் பேசுனீங்க, எல்லாமே இந்த மக்களுக்கான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அரசியலை தாண்டி இந்த மக்கள் நன்மை வரணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்கள் இந்த பேட்டி எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மருத்துவ சமுதாய மக்கள், முடித்திருந்த மக்கள் கண்டிப்பாக இதை பார்ப்பாங்க. இதன் மூலியமாக இந்த மக்களுக்கு உண்டான நீதி வெற்றி பெறும், நிலை பெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் சார். நன்றி சார். நன்றி. நன்றி.